ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் குழம்பு இப்படி தான் பண்ணணுன்ற கட்டாயம் எது இல்லைங்க, நிறைய விதமாக பண்ணலாம். அதில் ஒரு விதத்தை நாம் இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு தேவையான மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக முதல்ல வாஷ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். சின்ன பீஸோ பெரிய பீஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா பீசஸ் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா புளி, ஒரு எலுமிச்சங்காய் சைஸுக்கோ, புளி நல்லா புளிப்பு அதிகமாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து அதிகமாக தான் சேர்த்துருக்கோம். இதில் ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம், அகைன் மல்லித்தூள். குழம்பு அதிகமாக வேணும்னா மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மசாலா நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு அப்படியே ஒரு புளி கரைச்சல் மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3-4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கட் பண்ணாத சின்ன வெங்காயமும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். எனக்கு ஆனியன் எக்ஸ்ட்ரா வேணுங்கும் போது ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஆனியன் கம்மியாக போதுன்னா இந்த பெரிய வெங்காயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பூண்டெல்லாம் நம்ம வந்து உரித்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான கருவேப்பிலை தலையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கரைச்சி வச்சுருக்க அந்த மசால், அதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு திரும்ப ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இது லைட்டாக பொரிஞ்சு வரப்போ சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். திரும்ப நம்ம நறுக்காமல் வச்சுருந்த முழு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நான் அதில் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நறுக்கின எல்லா வெங்காயத்தையும் நமக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம உரித்து வச்சுருந்த பல் பூண்டுகளும் அப்படியே போட்டு ஆட் பண்ணி அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இந்த ஆனியன் அண்ட் பூண்டுக்கு தேவையான ஒரு மினிமம் ஆஃப் சால்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை தலையும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி குழம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மஞ்சத்தூள் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தால் மசித்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு சிம்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்தளவுக்கு வந்து ஒரு ப்ரௌனிஷ் ஆகிடும். ஸோ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா எடுத்து நம்ம இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இப்படியே இதை வேக விட்டுடலாம். ஸோ நல்லா நமக்கு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வெந்துடுச்சு. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம்லாம் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு தலை இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா தலையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த சைடு 30 செகண்ட்ஸ் அந்த சைடு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா குழம்போட ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால நான் திருப்பி விட்டுக்கிறேன். தலை கொஞ்சம் வேக டைம் எடுக்கிறதுனால இப்படி பண்ணுறேன். குழம்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஃபுல் பீஸையும் இதில் வந்து சுற்றி ரவுண்டாக அழகாக ஆட் பண்ணிக்கணும். இது ஏன் இப்படி வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம எடுக்கிறப்பவும் வந்து பார்த்திங்கன்னா மீன் உடையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி வந்து அழகாக வந்து மீன் பீசஸ் வச்சு கரெக்டாக புஷ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வேக ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு தேவையான அளவுக்கு புஷ் பண்ணிட்டீங்கன்னா குழம்பெல்லாம் மேலே வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக கமகமான மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் தயாராகிடும். திரும்ப ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் விடுறேன். அவ்வளோதான், நம்ம அழகான மீன் குழம்பு ரொம்ப சுவையாகவும் தயாராகிடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் கண்டிப்பாக பதிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.